தாவேக ஆதரவாளர் வாகை குணசேகரன், இந்த வாக்கு சதவீத அதிகரிப்பு நிச்சயமாக விஜய்னால தான் அப்படின்னு சொல்லிடுவீங்க, தெரியும். அது ஏன் விஜய்னால் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு காரணங்களோட சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அது முதல்ல வரலாறு காணாத வாக்கு சதவீதத்தை தமிழ்நாடு அரசு தேர்தலில், தமிழக அரசியல் வரலாற்று தேர்தலில் சந்திச்சிருக்கு. இது என்ன செய்தி சொல்லுதுன்னா, அதாவது ஆளுங்கட்சி மாற்றப் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நம்ம கடந்த கால வரலாறையும் நம்ம திரட்டி பார்க்கணும். இப்போ ஆளுங்கட்சி மாற்றம் யாரு வரலாம், அதிமுக கூட அமைக்கலாம், தாவேகா கூட அமைக்கலாம். அது மே 4க்கு மேலதான் தெரியும். இதை நான் எதை வச்சு சொல்றேன்னா, இப்போ 1971 திமுக காங்கிரஸ் கூட்டணி நடந்தாங்க. அப்ப 48.5% வாக்கு. அதுல திமுக 203 தொகுதி ஜெயிச்சு ஆட்சி வந்து. அதே இது 1977 4 முனை போட்டி. அப்போ எம்ஜிஆர் ஆட்சி அமைக்கிறாரு. அப்ப எப்படின்னா ஏறத்தாழ ஒரு 15% அப்படியே ரைஸ் ஆகுது. 15% கூடுது. அப்ப எப்போ ஆட்சி மாற்றம் நடக்கும் போது, 4 முனை போட்டி நடக்கும் போது அப்படியே அது வாக்கு சதவீதம் கூடுது. அந்த கடந்த கால வரலாறு நம்ம கருத்துல கொண்டு அதுல இருந்து அப்படியே நம்ம 2011 நம்ம கணக்குல எடுத்துங்க. இப்ப 2011ஐயும் நம்ம 2026ஐயும் ஒரே மிங்கில் ஒரே நேர்கோட்டுல கொண்டு வரோம். இப்ப 2006ல திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட், பல 163 தொகுதிகள் ஜெயித்தாலும் அவங்க வாக்கு சதவீதத்துல 2009 நடந்த நாடாளுமன்ற தேர்தல்ல அவங்க பெற்ற வாக்கினை விட 2011 பாமகவும் ஒரே அணியில இருக்கு, விசிகாவும் ஒரே அணியில இருக்கு. பிளஸ் ஒரு வலிமையான கூட்டணி, நாங்க 60% வாக்குகள் வரைக்கும் பெறுவோம் அப்படிங்கறது மாதிரிலாம் திருவாரூர் மாநாடுல வடிவேல முன்னாடி ஐயா நடிகர் வடிவேல எல்லாம் முன்னாடி வச்சு ஒரு மிகப்பெரிய கூட்டணி எல்லாம் போட்டாங்க. ஆனா தேர்தல் ரிசல்ட் என்ன சொல்லுச்சுன்னா, அதிமுக கூட்டணி அமோக வெற்றி பெற்று 203 தொகுதிகளை பிடிச்சு வாக்கு சதவீதத்துல உயர்ந்தாங்க. அப்போ அன்னைக்கு 2011 நம்ம 78.29% வாக்கு பதிவாயிருக்கு. சோ 2011க்கு அப்புறம் இன்னைக்கு வாக்கு சதவீத உயர்வு வந்திருக்குன்னா, இந்த தேர்தலை நம்ம 1977 தேர்தலோட ஒப்பிடக்கூடிய ஒரு ஏன் அவ்வளவு பின்னாடி போகணும்? 2001 ஆட்சி மாற்றம் நடைபெற்றது, 51.07 தான் வந்திருக்கு. அதற்கு பிறகு 2006லயும் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு, 70.82 தான் % இருக்கு. 2016ல ஆட்சி மாற்றம் நடக்கல, ஆனா 73.60 இருக்கு. ஆட்சி மாற்றம் நடந்த வாக்குப்பதிவு சதவீதத்தை விட மாறாத ஒரு தேர்தல்ல 73.60 அதிகமா தான் இருந்திருக்கு. சோ இதெல்லாம் ஒரு மித்த நம்மளே கட்டமைக்கக்கூடிய ஒரு பிம்பம். அது நான் சொல்லிக்கிறேன். 2011, 2006, 2001 இது எல்லாமே இருமுனை போட்டி தான். இப்ப நீங்க 2016ங்கிறதே மக்கள் நல கூட்டணி ஒரு திட்டமிடப்பட்டது ஒன்றா அல்லது மக்கள் ஆதரவு இல்லையாங்கிறத நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ள போகல. இப்ப நீங்க 1977ல புதிய வரவா ஐயா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்தது மாதிரி இப்ப வெற்றி தலைவர் விஜய் அவர்கள் வந்திருக்காரு. இவரோட இம்பாக்ட் களத்துல எப்படி பிரதிபலிக்குது, இவரோட அந்த இது எப்படி வருதுங்கிறது தமிழக மக்கள் ஆர்வத்தோட வாக்களிக்க வந்து சின்ன குறுக்கீடு விரும்புறாங்க. உங்ககிட்ட 2 பேர் எம்ஜிஆர் விஜயோட ஒப்பிட முடியாது. எம்ஜிஆர் 25 வருஷம் அவர் 2 முறை எம்எல்ஏவா திமுகல இருந்து, கட்சி பொறுப்புல இருந்து, ஆட்சி பொறுப்புல இருந்து, சிறுசேமிப்பு துணைத் தலைவர்னு ஒரு பொறுப்பையே உருவாக்கி எமர்ஜென்சியை ஆதரிச்சு, இந்திரா காந்தி ஆதரிச்சு மிகப்பெரிய வெற்றியை பெற்று 77 சட்டமன்ற தேர்தலுங்கிறது அவருக்கு கிட்டத்தட்ட 8வது தேர்தல் தோழர். அதை போயிட்டு நீங்க இப்ப வந்திருக்க விஜயோட எப்படி ஒப்பிட முடியும்? 77 எம்ஜிஆருக்கு அது 8வது தேர்தல். சரி இருங்க, பாலச்சந்திரன் சார் ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறாரு. இருங்க, அவருக்கு கேட்டல அப்புறம் நீங்க சேர்த்து சொல்லிருங்க. முடிச்சிட்டீங்களா? நான் சொல்லுவேன். அதாவது நான் சொல்றது வாக்கு சதவீதத்தானே தவிர எம்ஜிஆரோட ஆற்றலையோ எம்ஜிஆரோட களப்பணியவோ நான் சொல்லல. குறைச்சு சொல்லலாம். தேர்தலுக்கு மக்கள் வாக்கு சதவீதம் எப்படி மனநிலை மாறுது, அந்த மனநிலைக்கு தகுந்தது மாதிரி எப்படி வாக்களிக்கிறாங்கிற பாயிண்ட்ல தான் நான் 1977 ஒப்பிட்டேனே தவிர எம்ஜிஆரோட வீரியத்தையும் எம்ஜிஆரோட செயல்பாடையும் நான் ஐ நெவர் கம்பேர் வெற்றி தலைவர் விஜயோட நான் கம்பேர் பண்ணல. இன்னைக்கு ஏன் இந்த அளவுக்கு ஆர்வத்தோட மக்கள் வாக்களிக்க வர்றாங்கன்னா, இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு மாற்றம் வேணும், ஒரு புதிய திசை வேணும், விசை வேணும் அப்படின்னு நினைச்சுக்கலாம். நமக்கு 4ஆம் தேதி தெரியும். நான் எனது பார்வையை சொல்றேன், இதை நடக்கும் நான் உறுதியா சொல்லல. இதுல நீங்க இன்னொரு இந்த தேர்தல்ல நீங்க வாக்கு சதவீதம் உயர்ந்ததுக்கு ஒரு காரணம் என்ன, எஸ்ஐஆருக்கு பின்னாடி கிட்டத்தட்ட 18-19 வயசுல உள்ளவங்க 14 லட்சம், 20ல இருந்து 49 வயசு வரைக்கும் 3.5 கோடி பேர் இருக்காங்க. அதாவது 3.5 கோடி. இப்ப 50 to 59 வயசு 1 கோடி. இந்த 18 வயசுல இருந்து 49 வயசு வரைக்கும் உள்ளவங்க 3.5 கோடி பேர் உங்களுக்கு 59 வயசை தாண்டினவங்க தான் கொஞ்சம் சித்தாந்த ரீதியா
அந்த மொழிப்போர் தியாகிகளாகவும் திராவிட சித்தாந்தத்துல ஊர்னவளாகவும் இருப்பாங்க. இன்னைக்கு உள்ள அந்த 59 வயசுக்கு கீழே உள்ளவங்க, மினிமம் 50க்கு கீழே உள்ளவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சோ அரசியல்வாதிகள்லாம் அரசியலை வந்து என்ன வேணாலும் பண்ணலாம், நம்ம வந்து அந்த தேர்தல் டயத்துல ஒரு 1000 ரூபாய் கொடுத்தா 2000 ரூபாய் கொடுத்தா நமக்கு ஓட்டு போட்டுருவான் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கிறான் ஒரு சிலர். நான் எல்லாத்தையும் சொல்லல, ஒரு சிலர் கட்சி சாராத பொதுமக்களை சொல்றேன். இப்ப அவங்க எல்லாம் வந்து ஒரு 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 மௌன அலை. இப்ப முன்ன மாதிரி எல்லாம் வந்துட்டு, இப்ப நீங்க முன்னாடி மிட்டா மிராஸ்தார் காலத்துல, பண்ணையார்கள் காலத்துல எப்படின்னா, அவங்க வந்து தப்பே பண்ணாலும் நியாயமா மக்கள் ஆமா சாமி அப்படின்னு சொல்லி கேட்டு போயிருவாங்க. இன்னைக்கு அரசு வந்து பொருளாதாரத்துல வளர்ந்துருச்சு. எல்லார் இலவசமா அரிசி கொடுக்குறாங்க. இது வீட்டுல உள்ள தேவைகளுக்கு 100 நாள் வேலை, இந்த மாதிரி வந்து நிறைய ஓஏபி இந்த மாதிரி வந்து கொடுக்குறாங்க. சோ அப்ப வந்து மக்கள் வந்து தன்னாலே சிந்திக்கிறாங்க, நாம ஏன் இதுல ஏன் தவறு இருக்கு, இதுல ஏன் தவறு இல்ல. நீங்க சொன்னதுல ஒரு சந்தேகம் இருக்கு குணசேகரன். இப்ப 59 வயதுக்கு மேற்பட்டவர்கள் எல்லாம் திராவிட சித்தாந்தத்தின் மேல பிடிப்போட இருப்பாங்க, மொழிப்போர் தியாகிகள் மேல ஒரு பிடிப்போட இருப்பாங்க, அதனால அவங்க எல்லாம் விஜய்க்கு வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்ல வர்றீங்க. நீங்களும் திராவிட சித்தாந்தத்தை முன்வைக்கிறீங்க, மொழிப்போர் தியாகிகளை முன் வச்சு போற்றி புகழ்றீங்க. அப்போ உங்களை ஏன் அவங்க நம்ப மாட்டாங்க? ஏன் நம்பாம நீங்களே ஏன் அதை ஒத்துக்கிறீங்க? இல்ல அதுலயும் வாக்குகள் வரும், பட் அது வந்து மூணா ஸ்டேரா. நீங்க அப்படி சொல்லலையே. 50 வயதுக்கு உட்பட்டவர்கள் எல்லாம் யோசிச்சு விஜய்க்கு வாய்ப்பு கொடுப்பாங்க. 59 வயதுக்கு மேல இருக்கிறவங்க திராவிட சித்தாந்தம் மொழிப்போர் தியாகிகள் மேல பற்றுல இருப்பாங்க, அதனால ஓட்டு போட மாட்டாங்க. இது என்ன கணக்கு? எனக்கு நேத்து நடந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு நேத்து நடந்த அனுபவத்தை நான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். நான் வந்து சென்னையில இருந்து மதுரை வந்தேன். மதுரையில இருந்து என்னோட கார்ல கிளம்பி வரும்போது வாக்களிக்க முடியாம ஒரு குடும்பம் வந்து என்னை மறைச்சாங்க. நான் அதுல ஏத்திட்டு வந்தேன். அதுல வந்து ஒரு மூதாட்டி இருந்தாங்க. அந்த மூதாட்டிட்ட நான் பொதுவாவே நான் வந்து கருத்து கேட்கறதுல கொஞ்சம் ஆர்வம் உள்ளாலே, நீங்க எந்த சின்னத்துக்குமா ஓட்டு போடலாம்னு இருக்கிய அப்படிங்கிற மாதிரி கேட்கிறேன். நான் வந்து எப்பவுமே காலகாலத்துக்கு நான் அந்த கட்சி பேர் சொல்ல விரும்பல. காலகாலத்துக்கு இதே மாதிரி ஒரு சின்னத்துக்கு போட்டுக்கிட்டு இருந்தோமா, போட்டுக்கிட்டு இருந்தேன் தம்பி. இப்ப புதுசா ஒரு பையன் வந்திருக்காப்புல, இது எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த தடவை நான் விசிலுக்கு போடலாம் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அவங்க எல்லாம் வந்து அந்த மூதாட்டி வந்து மொழிப்போர் காலத்துல வாழ்ந்தவங்க தான். சோ அவங்களே அந்த அளவுக்கு போய் வெற்றி தலைவர் ரீச் ஆயிருக்காங்கிறது தான் பாட்டி. மொழிப்போர் தியாகியா அந்த பாட்டி? இல்ல அந்த காலத்துல சமகாலத்துல வாழ்ந்தவங்க அவங்கதான் சொல்றாங்கல்ல, காலகாலமா நாங்க போட்டுக்கிட்டு இருக்கோம், இப்ப புதுசா ஒரு தேவைப்படுதுன்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அதான் நான் சொல்றேன். இப்ப நான் எதுக்குன்னா அந்த உதாரணத்துக்கு சொன்னேன். அதுல வந்து 3 பக்கமும் ஷேர் ஆகும். பட் இந்த 49 வயசு கீழே இருந்து 18 வயசு வரை உள்ள வாக்குகள்ல வந்து நீங்க வந்து 3யுமே சமமா எடுத்துக்கலாம். அதுல ஒரு படி வந்து நீங்க டிவிகேக்கு கூட விழுந்திருக்கலாம் கூட நீங்க எடுத்துக்கலாம். அதனால குறைந்தபட்சம் 120 இருந்து 140 தொகுதி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. அல்லது தொங்கு சட்டசபையில வெற்றி தலைவர் விஜய் இல்லாம, ஆதரவு இல்லாம யாருமே ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் கூட வரலாம் தான் சொல்றேன். வரும்னு சொல்லல, வரலாம். ஏன்னா அது மே 4க்கு தான் தெரியும். இது வந்து இந்த வாக்கு சதவீதம் சொல்ற செய்திங்கிறது தமிழக மக்களுக்கு நான் எடுத்து சொல்லிக்கிறேன். அதே மாதிரி தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு போட்டாங்க பாத்தீங்களா, அது வந்து நீங்க தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல பாருங்க, நான் சொல்றதெல்லாம் கண்டிப்பா வரும். ஏன்னா எந்தெந்த தொகுதியில ஆமா உரிய வரும். ஏன்னா நான் அவ்வளவு மக்களை நான் பல்ஸ் பிடிச்சு நான் சொல்றேன். வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு ஒரு பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களையும் 1967 தேர்தலையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை 77 தேர்தலுக்கு தான் தமிழக வெற்றி கழகம் ஒரு பேட்டர்னை எடுத்தாங்களே தவிர வந்து எம்ஜிஆரோடையும் ஐயா என்டிஆரோடையும் என்னைக்கும் எங்களோட தலைவர் வந்து விஜய் அவர்கள் வந்து கம்பாரிசனே பண்ணது கிடையாது. அது தேவையும் இல்லை. ஏன்னா இன்னைக்கு தமிழக மக்களுக்கு தேவை எம்ஜிஆர் இல்ல, தளபதி விஜய் தான். அதனால கண்டிப்பா அவரை தேர்ந்தெடுப்பாங்க. ரெண்டாவது, நீங்க இன்னைக்கு போல் ஆயிருக்கிற 85% ஓட்டுல 27 இருந்து 35% வாக்கு வாங்கி கண்டிப்பா 120 இருந்து 140 தொகுதியோ அல்லது வந்து இவர் தயவு இல்லாம ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழலோ நிச்சயம் மே 4க்கு பிறகு பாஜக கூட்டணிக்கு ஆதரவு தருவாரா? தொங்கு சட்டசபைனா இல்ல கேக்குறேன், தெரிஞ்சுக்க கேக்குறேன். இல்ல அது மறு தேர்தல் கூட நடக்கலாம். நீங்க ஏன் நினைக்கிறீங்க? தேர்தல் அம்மா யாருமே மெஜாரிட்டி கிடைக்கலன்னு சொன்னாரு. இல்ல யாருக்குமே மெஜாரிட்டி கிடைக்கலன்னா மறு தேர்தல் கூட நடக்கலாம்ல. ஏன்னா நான் எங்க பாஜக அதிமுக கூட்டணிக்கு ஒருபோதும் ஆதரவு தர மாட்டாரு, அப்படிதானே? தொங்கு சட்டசபை சக்திகள் இருக்கிற இடத்துல நாங்க வந்து என்னைக்குமே அதான் பிஜேபிக்கு ஆதரவு தர மாட்டீங்க. அதிமுக பிஜேபிக்கு ஆதரவு கிடையாது. பிளவுவாத சக்தினா அப்புறம் யாருன்னு நீங்களே புரிஞ்சுங்க. யாராவது சொல்ல மாட்டேங்கிறாருங்க. ஓகே, நன்றி. பார்க்கலாம், இன்னும் 10 நாள் தான், நிறைய கருத்தாக்கங்கள் இருக்கு, அதுக்கு என்ன விடை கிடைக்குதுன்னு.